2002 வந்து நம்ம ஆட்டோ ஸ்டாண்ட் அங்கேயே ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி வெற்றிகரமாக அப்ளிகேஷனெல்லாம் எழுதி போட்டோம். யாருமே சொன்னாங்க அந்த இடத்துல கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு. சென்னையில் ஓட்டுற டிரைவர்கள்லாம் சொன்னாங்க அந்த இடம் வாங்கவே முடியாது அப்படின்னாங்க. ஆனால் நான் கிட்டத்தட்ட 1 வருஷம் போராடி நம்ம புரட்சி தலைவி அம்மா கையிலேருந்தே அந்த ஸ்டாண்டை வாங்கியிருக்கேன். வாங்கி அந்த இடத்துல கிட்டத்தட்ட 13 வருஷம் அந்த ஸ்டாண்டு இருக்கிற வரைக்கும் அந்த ஸ்டாண்டுக்கு யூனியன் லீடராகவும் இருந்தேன். அவ்வளோ ஜென்ஸுக்கு இடையில நான் ஒரு யூனியன் லீடராக இருந்தேன். அப்போவே தோணுச்சு, சரி நம்ம எது முடியாதுன்னு நினச்சோமோ கண்டிப்பாக அதை முயற்சி பண்ணினா முடியும் அப்படின்னு நினச்சேன். 2 பசங்களை படிக்க வச்சேன். 2 பேரையும் மெட்ரிகுலேஷனில் தான் படிக்க வச்சு, பொண்ணும் டிகிரி முடிச்சு கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். பையனும் இன்றைக்கி வந்து வேலைக்கு படித்து முடிச்சுட்டு அவனும் வேலைக்கு போயிட்டுருக்கான். நிறைய ஒரு வாட்டி பார்த்துட்டோன்னா நீங்கள் எல்லாருமே சொல்லுவாங்க நீங்கள் நிறைய சேவை செய்கிறீங்கன்னு. ஆனால் ஒரு நாளைக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் ஓட்டும்